என்கிட்ட நிறைய பேர் இந்த கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் அது. இந்த சத்தி யாராலுமே சரி வாங்க, ஆளுக்கு ஒரு வேலையை செய்யுங்க. சிவாபாய் வேலை கோவில். நான் எனக்கு கூட தெரியாது பெருக்கதா பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க 96 ராவா அதுல பாத்தீங்களா? அதுல நீங்க தனியா சாப்பிடும்போது ஃபீல் பண்ணி சாப்பிடுறீங்க, ஆனா ஜானு தட்டுல இருந்து சாப்பிடும்போது ஏன் கை நடிங்க சாப்பிட்டீங்கன்னு கேட்பாங்க. என்ன நான் திருச்செந்தூரில் மன்னாவேன் அந்த சாங் கேட்பாங்க. ஏன் அப்படின்னு தெரியல, அந்த பாட்டு பிடிச்சிருக்கு. இப்ப நீங்க நான் தான் சொன்னேன் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த பாட்டான்னு. என்னோட பிளேலிஸ்ட்லயே இருக்கு ஸ்பாட்டிஃபைல. பாய் இதெல்லாம் தங்கத்துல போட்டா நல்லா இருக்கும் பாய் முருகனுக்கு. அதுக்கு என்ன செய்ய முடியும்? அங்க கழுவுவேன் அம்மா நானு சாராம செத்துப்போம். சரிங்களா? அந்த கொல்லாம சாப்பிடு பச்சையா. அது முருகன் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பயும் இருக்கும். அவங்க மேரேஜ் முடிஞ்சு அவங்க மாப்பிள்ளை யாருங்க? ஆமா அந்த மேல இருக்காரு, அந்த மேல வேட்டைக்கு போயிருக்கா. அதாவது என்னன்னா பொண்ணு பாக்குறீங்களா இல்லையா? என்கிட்ட வந்து பொண்ணு கேட்டாப்ல. ஆமா முருகன் ஏக்கு பொண்ணு வரலன்னா அது வந்து என்னன்னா இவரோட பர்சனல். அது வந்து என்னன்னா ஆனா எனக்கு தெரியும் ராம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இவர் வந்து இன்னொரு வாழ்க்கையை காப்பாத்தலாம். இவர் பொண்ணோட வாழ்க்கை காப்பாத்தணும். அது எப்படி? கல்யாணம் இருக்கா? பொண்ணு இருக்கா? இல்ல அதெல்லாம் கிடையாது. அப்புறம் இவர் கல்யாணம் பண்ணாம இருந்தா அப்படின்னா அந்த பொண்ணு வாழ்க்கை இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. ஆஸ்தா கோயில் அப்படின்னு யானை எங்கே அடக்கம் பண்ணாங்களா? அது வந்து உங்க தாத்தா கிட்ட கேளு. அபிஷேகம் பண்ண பாலை செடியில ஊத்திருங்க பாய். கால் போடுற இடத்துல ஊத்தக்கூடாதுன்னு வாங்க, படக்கூடாதுன்னு வாங்க. புரியல. வெற்றிவேல் முருகனுக்கு, இரவேல் முருகனுக்கு, கார்த்திகேயனுக்கு, ஆஸ்தா முருகனுக்கு, துள்ளி வேலப்ப சுப்பிரமணிய சுவாமிக்கு, ஆறுபடை முருகனுக்கு, திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவருக்கு, பாலதண்டாயுதபாணிக்கு அரோகரா. கேரளா ரெடி பண்ணி விடுங்க. முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. முருகனுக்கு துணைக்கு வள்ளி தேவானி இருக்காங்க. அப்படி வாங்க. என்ன எப்படி சொல்றீங்க? பாத்தீங்களா? ரெடி என்ன பண்றது? பண்ணி விடியா? என்ன இங்க நினைக்கிட்டு இருக்கீங்க? போங்கடா போய் வேலையில பாருங்கடா. சைது ப்ரோ எதுக்கு ப்ரோ நடந்து வரீங்க? கடையை பார்க்கல. எதுக்கு ப்ரோ இறக்கி விட்டு வந்தீங்க சைத பாவத்தை? ஐயா செக் பண்ணவே இல்லைங்க. அப்படியாங்கய்யா? ஆமாங்க. பேசிக்கலி சட்டத்தை மதிக்கிறவையா? அப்ப வீட்டுல இருந்து வரும்போது 2 ஹெல்மெட் கொண்டு வந்துருக்கணும். எது கொண்டு வரல? சட்டத்தை மதிக்கிறேன்னா அது தமிழ்நாடு கேரளாக்குள்ள சட்டத்தை மதிப்பையா? எல்லாவும் பார்த்துப்பா. சரி கடையை நோ ஐயா, எந்த டீ குடிச்சாலும் இனிப்பு இல்லாம குடிங்க. அங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி ஒரு வெளியே எடுத்துட்டு வந்தா நியாயமான கேள்வி. போனை யூஸ் பண்ணி நிப்பாட்டுங்க. சொல்லு தெரியும் பாத்தீங்க. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? லெமன் சோடா, காஃபி, நமக்கு ஏதாவது டீ சொல்லிடுவோமா? லெமன் சோடா சொல்லிடுவோம். அவன்கிட்ட கேட்கவே இல்லை. அவரா நினைக்க வேணாம்.
சோடாதே வேற ஒண்ணும் இல்ல. ஆனா காமெடி பண்ணாதான்னு சொல்லியிருக்கேன் நானு. மைக் இருக்கு, ஆரா இருக்கு, ஓடிட்டு இருக்கு. இதுல ஒரு photo. ஏய் வாராம உட்கார்றாம தெரிய மாட்டேறாம. ஆமா ஆமா பட் நாங்க இங்க போட்டோ எடுத்து வச்சிருக்கோம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? மாறிடுச்சுடா பாரு பாரு பெருப்ப நெருப்ப கட்டிடும்.